ஃபியூச்சர் ஆஃப் சக்சஸ். இது ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. சொல்லுங்க வெற்றி. சத்தமா சொல்லுங்க. அடுத்து ஒன்று சொல்றாரு. அடுத்து ப்ராஸ்பரிட்டி. இங்கிலீஷ்ல சொல்லுங்க வெற்றி. சொல்லுங்க வெற்றி, ப்ராஸ்பரஸ். அது இன்னொன்று போட்டிருக்காரு, நாட் சாரோ பட் சக்சஸ். மேலே உயர்த்தி போடுங்க தம்பி. சொல்லுங்க துக்கமான நினைவுகள் அல்ல, வெற்றி நினைவுகள். எல்லாம் தமிழில் சொல்லுங்க. தேவன் என் பேரில் நினைத்திருக்க நினைவுகள். யோசித்து பாருங்க, நம்ம நினைப்பதற்கு நம்ம எம்மாத்திரம். திரும்ப சொல்லுகிறேன், 700 கோடி மக்கள். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே என்னை நினைவு கூர்ந்திருக்கிறீங்களே, நினைவு கூறும் தெய்வமே நன்றி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, நாம பெத்த பிள்ளைகள் நம்ம நினைக்கிறது இல்லை. நீ யாருக்காக பாடுபட்டீங்க அவங்கள நினைக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு பாடுபட்டிருப்பீங்க. நீ யாருக்காக பாடுபட்டீங்களோ அவங்க மறந்துட்டாங்க. யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் மறந்து போனான். இந்த பூமி நன்றி கெட்ட உலகம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள். கரங்களை உயர்த்தி ஒரு 5 காரியம் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1, தம்பி இங்கிலீஷில் போடுறீங்களா? நம்பர் 1, இன்டிமேட் தாட்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் மேலே போடும், எல்லாம் ஐயில் வரும். சொல்லுங்க இன்டிமேட். என்னை ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாய் அறிந்திருக்கிறார். இந்த வசனம் படிக்கிறேன், கேளுங்க. இது கூட பாருங்க. எல்லாம் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? சொல்லு, ஐ alone know the plans I have for you. எல்லாம் தமிழ் சொல்லுங்க. உன்னை குறித்த திட்டங்கள், தீர்மானங்கள் எனக்கு மட்டுமே தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை குறித்த தீர்மானம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். 2வது அதில் போட்டிருக்குது ப்ராஸ்பரிட்டி. என்ன சொல்லுங்க? ப்ராஸ்பரிட்டி. சத்தமா. 2வது ஃபியூச்சர். நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். சொல்லட்டுமா? எங்கே நினைக்கிறார் தெரியுமா? அதே 29ஆம் அதிகாரம். எங்கே நினைக்கிறார்? 29ஆம் அதிகாரம். எங்கே நினைக்கிறார்? 10ஆம் வசனம். எங்கே நினைக்கிறார்? 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். சத்தமா சொல்லுங்க. யாராவது படிங்களேன். போதும், எல்லாம் கவனிங்க. இப்படி கூட படிங்க, இப்படி கூட படிங்க, இப்படி கூட படிங்களேன். சிறை இருப்பிலே அதில் ஒன்று போட்டிருக்கும் பாருங்க. அது 10ஆம் வசனம். சாரி, 10ஆம் வசனம் படிச்சிங்கல்ல? சொல்லுங்க, எங்கே இருக்கிறார்? 10ஆம் வசனத்தில் சத்தமாக படிங்களேன். பாபிலோனிலே 70 வருஷம். அதுக்கு முன்னால் போட்டிருக்கோம் சிறை இருப்பிலே. 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். போதும், என்ன வார்த்தை கேளுங்க, டைம் இல்லை பேசுறதுக்கு. வசனம்